அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 14/1/2026 வரப்போகின்ற போகி திருநாளுடைய மிக அற்புதமான பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே நினைப்போம் போகி பண்டிகை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பை எல்லாம் தேவையில்லாததெல்லாம் போட்டு நம்ம கொளுத்தி அப்படி வீட்டை சுத்தப்படுத்துகின்ற ஒரு நாள் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா குப்பைகளை எரிப்பதற்கான நாள் மட்டும் கிடையாதுங்க போகி திருநாள். நம்முடைய வாழ்க்கையில அதனுக்கான மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப நம்ம ஷேர் பண்ண போறோம். அதே நேரம் இந்த போகி நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் கட்டாயமாக எரிக்கக்கூடிய ஒரு பொருள், இந்த ஒரு பொருளை மட்டும் நம்முடைய வீட்டில் நீங்க அன்றைய நாள் எரிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய குடும்பம் எல்லாமே எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்குங்கிற அற்புதமான ஒரு பதிவும் தகவலும் தான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். நம்முடைய தென்னிந்தியாவில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகின்ற பாரம்பரியமான பண்டிகை தான் பொங்கல் விழா. இது மொத்தம் 4 நாட்கள் கொண்டாடப்படுது. இதனுடைய துவக்க விழா தான் நமக்கு இந்த போகி பண்டிகை. மார்கழி மாதத்துடைய நிறைவு நாளில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதான் போகி பண்டிகையோட ஒரு நோக்கமே. இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுது, எப்படி கொண்டாடப்படணும், நம்ம அன்றைய நாளில் நம்ம என்ன செஞ்சா வீட்டுக்கு வருஷம் ஃபுல்லா நல்லபடியாக ஒரு செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும், குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கில் இருந்து வடக்கில் துவங்கக்கூடிய ஒரு நாள் தான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம். பழைய தீய விஷயங்களை எல்லாத்தையும் விடுத்து வாழ்க்கையில புதிய பயணத்தை துவங்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு நாள் தான் போகி பண்டிகை. வீட்டில் நல்லபடியாக ஒரு செல்வ வளங்கள், மாற்றங்கள், வளர்ச்சிகள் இது எல்லாமே புதுசா நமக்கு நிறையணும் அப்படிங்கறதுக்காக தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளை எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி ஒரு புதிய பயணத்துக்கு, ஒரு புதிய ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு தயாராகக்கூடிய ஒரு நாள் தான் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை நமக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமையில நமக்கு வருது. போகி அப்படின்னாலே நமக்கு மழையுடைய ஒரு கடவுள், இந்திரனை வழிபடுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நாள்ல விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் நல்லபடியா செழிக்கணும், நல்லா அந்த வருஷம் ஃபுல்லா மழை பெய்யணும். ஏன்னா நல்ல மழை பெஞ்சாதானே நமக்கு நல்ல விவசாயம் செழிச்சு நம்முடைய அந்த இயற்கை நல்லபடியாக இருந்தாதான் நம்முடைய நாடே நல்லபடியா வளம் பெறும். அதனாலதான் நமக்கு வருடம் முழுவதுமே செழிப்பாக இருக்கிறதுக்கு, செல்வ வளங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு இந்திரனுடைய அருள் செய்யக்கூடிய ஒரு நாள்னு நம்பப்படுதுங்க. இந்த நாளானது இந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அற்புதமாக இந்த போகி பண்டிகையை எல்லாருமே கொண்டாடணும். நமக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் நிறைய இடத்துல போகி பண்டிகை கொண்டாடப்படுது. நமக்கு தென்னிந்தியாவில் போகின்னு சொல்றோம். இப்ப பஞ்சாப் அது மாதிரியான வட மாநிலத்துல லோஹ்ரி அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல மகிபிரு, அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஆக மொத்தம் எல்லா நம்முடைய இந்தியாவில் முழுக்க முழுக்க வேற வேறு பேர்ல நம்ம கொண்டாடினாலுமே இது கொண்டாடக்கூடிய அந்த விதங்கள் ஒன்றாதான் இருக்கும். எல்லாருமே நல்ல விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறாங்க. இந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி, முன்னாடி காலத்துல எல்லாம் நல்ல வெள்ளையெல்லாம் நம்ம நல்லா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, நல்ல பூக்களால் நல்ல டெக்கரேஷன் பண்ணுவாங்க. புதுசா விளைஞ்ச அரிசியில அந்த அரைச்ச அந்த அரிசி மாவால நல்லா மாக்கோலம்லாம் போட்டு கோலத்துக்கு நடுவு நல்லா மாட்டு சாணம் வச்சு பூசணி பூவை வச்சு அப்படி விவசாயிகள் அவங்க என்னெல்லாம் பயன்படுத்துறாங்களோ இந்த ஏர் கலப்பை இதுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு அப்படி வணங்குவாங்க. அப்புறம் சூரிய பகவானையும் பூமி தேவியும் வணங்கிட்டு அவங்களோட விவசாய பணிகளை ஆரம்பிப்பாங்க. அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அன்றைய நாள் மரியாதை செலுத்தணும். இதுதான் இந்த போகிக்கான மிக முக்கியமான ஒரு தத்துவமே. நம்ம வீட்டில் நம்ம இந்த போகி பண்டிகையை எப்படி கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாத நிறைய துணிகள், அழுக்கு பொருட்கள், அதாவது பல நாட்களாக நம்ம வச்சிருப்போம் பாருங்க, ஒவ்வொரு மூலையிலையும் முடுக்களையும் தேவையில்லாத பொருட்கள் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு நம்முடைய பாத்ரூமுக்கு வெளியில போட்டிருக்க மேட், இது ரொம்ப நாள் பழசா இருக்கும், பரவாயில்ல பாத்ரூம் தானே யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் அந்த அழுக்கடைஞ்ச அந்த மேட்டு, ஒரு என்ட்ரன்ஸ்ல போடுற மேட்டு, கிச்சன்ல அதே மாதிரி பழைய அழுக்கு துணிகள், இந்த கறி
துணி எல்லாமே ஒரு சில வீடுகளில் ரொம்ப நாள் அப்படி மாற்றாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். புதியது வாங்கினா கூட பழசு எதுக்காச்சும் தேவைப்படுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் நிறைய பேர் வந்து அப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடு கிளீன் பண்ணுற அந்த விளக்கமாராக இருக்கட்டும், பழசாக இருந்தாலுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த மாப்பும் அப்படி தான். புதிய மாப் நம்ம வாங்கி உபயோகப்படுத்தினாலுமே பழையது எதுக்காச்சும் இருக்கட்டும், அந்த குச்சி எதுக்காச்சும் இருக்கட்டும் சொல்லிட்டு பழைய பொருட்களை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருப்போங்க. அதே மாதிரி தான் பழைய கிழிஞ்ச துணிகள், நிறைய உபயோகப்படுத்தாத பிள்ளைங்களுடைய அந்த பொருட்கள், இது எல்லாமே இருக்கும். பேப்பரு, பில்லு, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மூளை முடுக்க உங்கள் வீட்டில் என்னெல்லாம் தேவையில்லையோ, ஏன்னா இப்படி நிறைய குப்பை நம்ம வீட்டில் அடைச்சி வச்சு இருந்தோம்னா அது கண்டிப்பாக எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், நெகட்டிவ்ஸ் வீட்டுக்குள்ள அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இது மாதிரியான பண்டிகை நாட்களில் வீட்டை சுத்தப்படுத்துங்கிற அந்த ஒரு பேர்வழிக்கு டக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழசு தேவையில்லாததெல்லாம் கிளீன் பண்ணால் அந்த அழுக்குகள் வெளியில் போயிட்டாலே நம்ம மனசும் நல்லபடியே சுத்தமாக இருக்குங்க. பிரச்சனைகளும் குடும்பத்துக்கு வராது. இதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு சூக்ஷ்மமே. அதனால தேவையில்லாத குப்பைகளை ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வெளியில் அனுப்புங்க. அதே மாதிரி நம்ம இப்படி குப்பைகளை எரிக்கிறோம் அப்படின்னு பேர் வழிக்கு நீங்க வந்து டயர் போட்டு எரிக்கிறது, ஏதாவது பிளாஸ்டிக், அதாவது நம்முடைய காற்றை சுற்றுப்புற சூழலை அதை வந்து மாசுபடுத்தும் விதமாக அது மாதிரியான பொருட்கள் போட்டு நம்ம எப்பயுமே எரிக்கவே கூடாது. நம்முடைய துணிகள் ஏதாச்சும் போட்டு எரிக்கலாம், பழைய பேப்பர் போட்டு எரிக்கலாம். முன்னாடி காலத்துலலாம் எல்லார் வீட்லையுமே குடிசை வீடு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பழைய ஓலை எல்லாத்தையுமே அவங்க புதுப்பிச்சு அந்த தைத்திருநாளுக்கு புதுசாக ஓலை பின்னுவாங்க. அப்போ அந்த பழைய ஓலைகளை எல்லாம் நெருப்பில் போட்டு போகிக்கு கொளுத்துவாங்க. ஏன்னா அது வந்து அந்த நம்முடைய சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித மாசுக்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பொருட்களுமே ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் போகிக்கு கொளுத்துறப்ப நீங்கள் பார்த்து பக்குவமாக, அதாவது இயற்கைக்கு நம்ம எந்த பங்கும் விளைவிக்காத மாதிரி நீங்கள் வந்து குப்பை கொளுத்துங்க. பாக்கி ஏதாவது அதே மீறி ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு இந்த குப்பை எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு மூட்டை மாதிரி கட்டி கூட நீங்க கொடுத்து விட்டுறலாம். இப்படி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க அப்புறப்படுத்தலாங்க. இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போகி திருநாளை இது மாதிரி குப்பைகளை எரிப்பது வந்து நம்ம அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் 3 மணிலேருந்து ஒரு 4:30 மணி, இல்லாட்டி அதிகபட்சமாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகி போட்டு கொளுத்தி நம்ம முடிச்சிருக்கணும். இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கண்டிப்பாக எரிக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு அழுக்கு, பொறாமை, கெட்ட குணம், ஒரு ஈகோ, வன்மம், அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கோபதாபங்கள், வீண் பிடிவாதங்கள், ஏன்னா நம்ம உறவுகளுக்குள்ள நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஈகோனாலையும் பிரச்சனைகளினாலும் தான் எல்லாருமே வந்து குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால இது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த எண்ணங்களை எல்லாம் இந்த நெருப்பா போட்டு நம்ம பொசுக்கிட்டோம்னா தை பிறந்தால் நிச்சயமாக வழி பிறக்குங்க. நம்ம மனசை நம்ம இது மாதிரி எரிச்சு அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையை மாறும். நல்லபடியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே நமக்குள்ள வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சின்னதான ஒரு மாற்றம் தான் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுவும் இந்த போகி திருநாள் அன்னைக்கு நம்ம எதை எரிக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த எண்ணங்களை நம்ம அன்னைக்கு எரிச்சு பாருங்க. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை சிறக்கும். அதே மாதிரி இந்த போகி நாள் அன்னைக்கு மிக முக்கியமான விசேஷங்களை மாலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய குலதெய்வத்துடைய வழிபாடு. நிறைய இடத்துல குலதெய்வத்துக்கு படையெல்லாம் போட்டு நல்ல விசேஷமாக கொண்டாடுவாங்க. அப்படி பெரிய அளவில் கொண்டாட முடியல அப்படின்னா கூட அன்றைய நாள் மாலை நேரத்தில் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, குலதெய்வம் என்னைக்குமே நம்ம கூடவே இருந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனசார நீங்கள் வச்சு பாருங்க. நமக்கு வருடம் முழுவதுமே குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் ரொம்ப நல்லா இருப்போம் வாழ்க்கையில். அதனால போகி திருநாள் அன்னைக்கு நம்ம சொல்லுகின்ற சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னைக்குமே உங்களுக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.